கடலைப்பருப்பு ஜவ்வரிசி வச்சு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து காலையில் ஹெல்த்தியாக சாப்பிட்றது பிடிக்கும்னா இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பு வந்து ஒரு சின்ன கப்புக்கு 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த கப்பில் கடலைப்பருப்பு அளக்கிங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 4-5 நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்த பிறகு அதில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ அதே கப்பில் வந்து 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதையும் இதே மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு அதுலேயும் தண்ணி ஊற்றி அந்த ஜவ்வரிசியும் 3 மணி நேரம் ஊறதுக்கு தனியாக வச்சுருங்க. கடலைப்பருப்பும் ஜவ்வரிசியும் 3 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பில் வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அந்த கடலைப்பருப்பை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூட ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் எடுத்துகிட்டு அதில் உள்ள தண்ணியை வந்து தூர ஊற்றிட்டு அந்த ஜவ்வரிசியையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்குறோம். ரவையை அதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் வந்து அளந்தோமோ அதே கப்பில் வந்து 1/2 கப்புக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து ரொம்ப பட்டு போல் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் நரன்னு இருக்கிறது மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு காட்டுறேன். மாவு அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பாதி தக்காளி பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் ஒரே இடத்துல இல்லாமல் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ அடுப்பில் வந்து ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தோசை பேன் வைக்கணுனாலும் வச்சுக்கிடலாம். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதை லேசாக தடவி விட்டுருங்க. பேன் வந்து சூடானோடனே அடை வந்து ஊற்றிடலாம். இது வந்து கொஞ்சம் திக்காக தான் ஊற்றணும். தோசையோடி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கிடணும். நான் வந்து குழிக்கரண்டிக்கு 2 கரண்டி மாவு வந்து ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா விரித்து விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் வெந்து வரது வரை வெயிட் பண்ணணும். கொஞ்சம் வெந்து வந்த உடனே நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் எல்லாம் அழகாக ஈவனாக வரும்படி கையை வச்சு நல்லா பரப்பி விட்ருங்க. அந்த அடை பூரா எல்லா இடத்துலையும் பரப்பி விட்ருங்க. உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து சைடில் லேசாக எண்ணெய் ஊற்றி விட்ருங்க. எண்ணெய் வந்து சேர்க்காமல் பண்ணாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எண்ணெய் வேண்டான்னா நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றாமல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெந்து வந்த உடனே தோசை கரண்டியை வச்சு அந்த வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் அந்த அடையில் வந்து நல்லா ஒட்டும்படி நல்லா அமுக்கி விட்ருங்க. ஏன்னா நம்ம திருப்பி விடும்போது வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் நீங்கள் இதே மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா நம்ம திருப்பி விடும்போது வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் அந்த அடையோடி ஒட்டிக்கிட்டு வெளியே வராமல் ஈஸியாக இருக்கும். நல்லா வெந்து வந்த உடனே திருப்பி விட்டுருங்க. 2 பக்கமும் வெந்த உடனே எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து திருப்பி விடாண்டான்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு மூடியை வச்சு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட அடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம வந்து சோடா எதுவுமே சேர்க்கலை. சோடா சேர்க்காமலே சாஃப்டாக தான் இருக்கும். இதில் வந்து வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் சுட சுட சாப்பிடும்போது சட்னியே தேவைப்படாது. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.